வணக்கம் மக்களே, நான் உங்கள் சித்ரா. நீங்க கேட்க போறது நீ தீயா இல்லை தேன்றலா அத்தியாயம் 53. கேட்கலாமா? சஞ்சயும் வாசுவும் ஏலம் எடுக்க போன இடத்தில் ஆதித்யனும் வந்திருக்க அவனை பார்த்ததும் வாசுவிற்கும் சஞ்சய்க்கும் ரத்தம் கொதித்தது. மதுவை அடைத்து வைத்து கொடுமைப்படுத்தியதற்காய் ஆதித்யனை கொன்றுவிடும் அளவு கடும் கோபத்தில் இருந்தனர் வாசுவும் சஞ்சயும். பொது இடம் என்பதால் அமைதியாகிவிட்டனர் இருவரும். ஏலம் ஆரம்பிக்க எப்படியும் ஏலம் தங்களுக்கு தான் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இருந்தனர் வாசுவும் சஞ்சயும். அவர்களது நம்பிக்கையும் வீண் போகவில்லை. ஏலமும் அவர்களுக்கு சாதகமாகத்தான் கிடைத்தது. இருந்தும் வாசுவிற்கும் சஞ்சய்க்கும் அதிர்ச்சி என்னவென்றால், ஏலம் கிடைக்கவில்லை என்ற ஆத்திரமோ கோபமோ ஆதித்யனுக்கு இல்லை. அதை பார்த்ததும் தான் வாசுவிற்கும் சஞ்சய்க்கும் அதிர்ச்சியாக இருந்தது. என்னடா இவன், எப்போ நம்ம கம்பெனிக்கு டெண்டர் கிடைச்சிருந்துச்சுன்னா இந்த ஆதித்யனுக்கு மூக்கு வெடிக்கும், காதுல இருந்து போக வரும், இன்னைக்கு என்னன்னா டூத் பேஸ்ட் விளம்பரத்துல வர மாதிரி சிரிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கானேடா என்று வாசு கேட்க, ஆமா மம்ஸ், எனக்கும் அதான் புரியல என்றான் சஞ்சய். ஏலம் முடிந்த அனைவரும் கிளம்ப வாசுவிற்காகவும் சஞ்சய்க்காகவும் காத்திருந்தான் ஆதித்யன். ஏலத்தை பெற்றதற்கான கோப்புகளில் கையெழுத்திட்டு விட்டு அதை பெற்றுக்கொண்ட சஞ்சய் வாசுவோடு அந்த அறையை விட்டு வெளியேற ஆதித்யனை தாண்டி 2 அடி எடுத்து வைக்க, சின்னமச்சா என்றான் ஆதித்யன். யாரடா சின்னமச்சான்றான் என்று வாசு கேட்க, இந்த அறையில நீங்களும் நானும் மட்டும்தான் மாம்சம் இருக்கோம் என்று சஞ்சய் சொல்ல, அட சஞ்சய் மச்சான், எப்படி கூப்பிட போனா எப்படி என்றான் ஆதித்யன். யாரடா உனக்கு மச்சான் என்று சீறினான் சஞ்சய். நான் சொன்னது உன் காதுல விழலையாடா சஞ்சய் மச்சான் என்று ஆதித்யன் சொல்ல, அட்டிங்க யாரு பத்திரா மச்சாங்கிற என்று நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு சென்றான் சஞ்சய். சஞ்சய் அமைதியாரு என்று அவனை அடக்கினான் வாசு. மச்சான சொன்னா கோபம் வருது, போய் உன் தங்கச்சி கிட்ட போய் கேளுடா, நான் தானா உன் மச்சான், நம்புடா, நீ தானா என் சின்ன மச்சான் என்று ஆதித்யன் சொல்ல, அது சரி, உன்னோட பிசினஸ் எல்லாம் கை விட்டு போன விரக்தியில பைத்தியமே பிடிச்சிருச்சாடா உனக்கு என்று சஞ்சய் கூற, எப்பா ஆதித்யனோட மேனேஜர் உங்க எம்டிய நல்ல மென்டல் ஹாஸ்பிட்டல்ல போய் சேரு என்று வாசு ஆதித்யனின் மேனேஜரை பார்த்து சொல்ல, டேய் நான் உன் மச்சான் தான்டா, சொன்னா கேளு, 2 நாளைக்கு முன்னாடி நைட் 8 மணி இருக்கும், அப்போதான் நான் உன் மச்சான் நானு என்று ஆதித்யன் சொல்ல சஞ்சய்க்கு கோபம் தலைக்கேறி விட்டது. எட்டி அவன் சட்டையை பிடித்தான் சஞ்சய். டேய் மரியாதைய பேசு, முகரையெல்லாம் பேத்துருவேன் என்று சஞ்சய் சொல்ல, டேய் கையேடு, பின்னாடி உன் முகத்துல நானும் என் முகத்துல நீயும் முழிக்கவே முடியாது, மச்சானுக்கு மச்சான் இப்படி எல்லாம் அசிங்கமா நடந்து கூடாதுரா என்று ஆதித்யன் சொல்ல, பைத்தியம் 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 மாதிரி பேசாதரா, இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது சொன்ன மகனே இங்கே உன்னை பொண்ணு புதைச்சிருவேன் பாத்துக்கோ என்று சஞ்சய் சொல்ல, கூல்டா மச்சான் கூல், நீ உன் தங்கச்சி கிட்ட போய் முதல்ல கேளு, அதுக்கப்புறம் என் கிட்ட வந்து சட்டையை பிடிச்சு சண்டை போடு என்று ஆதித்யன் சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து விட்டான். ஆதித்யன் சென்றதும் அப்பொழுதுதான் சஞ்சய்க்கு ஞாபகம் வந்தது. மதுவை காப்பாற்றி அழைத்து வந்த மாலையில் சீதா வேலை இருப்பதாக வழியில் சென்றதும் திரும்ப வரும்போது அவள் சோர்வாக இருந்ததும் சஞ்சய்க்கு ஞாபகம் வந்தது. சஞ்சய் யோசிப்பதை பார்த்த வாசு, டேய் இந்த ஆதித்யனுக்கு என்னடா ஆச்சு, அவன் பேசுனது மட்டும் ராகவன் காதுக்கு போச்சு, ராகவன் சின்னையோட தொலைஞ்சாண்டா என்று வாசு சொல்ல, மாம்ஸ் இது அன்னைக்கிட்ட சொல்ல வேண்டாம், நானே பாத்துக்கிறேன் என்றான் சஞ்சய். சரி இப்போ சீதா எங்க இருப்பா என்று சஞ்சய் கேட்க, அவளுக்கு ஏதோ இன்னைக்கு அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்கிறதா சொல்லிட்டு இருந்ததா எனக்கு ஞாபகம் என்றான் வாசு. சரி மாம்ஸ், வாங்க நம்ம கிளம்பலாம் என்று சஞ்சய் வாசுவை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். பெங்களூருவின் டாப் 10 ஃபேஷன் டிசைனர்ஸ் விருது வழங்கும் விழா பெங்களூருவின் பிரபலமான ஹோட்டல் ஒன்றில் நடந்து கொண்டிருந்தது. ஆதித்யன் தான் சீஃப் கெஸ்டாக அங்கு வெற்றியிருந்தான். இடது பக்க வரிசை நாற்காலியில் அவன் அமர்ந்திருக்க, வலது பக்க நாற்காலியில் விருது வாங்கும் 10 ஆடை வடிவமைப்பாளர்களுக்கும் இடம் ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. அதில் முதல் இருக்கை மட்டும் காலியாக இருந்தது. அந்த இருக்கைக்கு சொந்தக்காரி சீதா. அவளது பெயர் எழுதப்பட்ட நாற்காலி காலியாக இருந்தது. விழாவும் ஆரம்பித்து விட்டது. ஆதித்யனின் கண்கள் சீதாவை எதிர்பார்த்துதான் காத்திருந்தது. அவனின் மனமும், நீ சீஃப் கெஸ்டா வந்திருக்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும், அதான் வர வேண்டாம்னு நினைச்சிருப்பா என்று சொல்ல, அவனின் இன்னொரு மனமும், நோ சீதா சரியான அழுத்துக்காரி, அவளுக்கு ஆதித்யனை பார்த்து எந்த பயமும் தயக்கமும் கிடையாது என்று அவளின் இன்னொரு மனம் சொல்ல, ஆதித்யனின் மனதை அடக்க முடியாத அவனும் ஸ்டாப் இட் என்று கத்தியே விட்டான். விழா ஆரம்பித்து நிகழ்ச்சி தொகுப்பாளர் பேசிக் கொண்டிருக்க, ஸ்டாப் இட் என்று ஆதித்யன் கத்தியதும் பேசுவதை நிறுத்தினாள் நிகழ்ச்சி தொகுப்பாளனி. அங்கிருந்த அனைவரும் ஆதித்யனை பார்க்க தன்னிலை உணர்ந்தவனோ நிகழ்ச்சி தொகுப்பாளரை பார்க்க, சார் எனிதிங் ப்ராப்ளம் என்றபடியே ஆதித்யனின் பக்கம் அந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர் வர, நத்திங் என்று சொன்ன ஆதித்யன் நிகழ்ச்சி தொகுப்பாளரை பார்த்து, யூ கண்டினியூ
என்று சொல்ல நிகழ்ச்சியும் ஆரம்பிக்கப்பட்டது. அப்பொழுதுதான் சீதா அந்த இடத்திற்கு வந்தாள். நேராக அவளுக்கென ஒதுக்கப்பட்டிருக்கும் இருக்கைக்கு வந்தவள் அவள் இருக்கைக்கு பக்கத்தில் இருக்கும் தன் ஆண் நண்பனை பார்த்து, ஹாய் சுரேஷ், எப்படி இருக்க என்று சீதா கேட்க, வாவ் சீதா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் உன்னை பாக்குறேன் என்றபடியே எழுந்த சுரேஷ் சீதாவை அணைத்து விடுவித்தார். சுரேஷிடம் சீதா மிகவும் மகிழ்ச்சியாக சிரித்த முகத்தோடு பேசிக் கொண்டிருந்தாள். இதை பார்த்த ஆதித்யனுக்கும் முகமெல்லாம் இறுகியது. விருது வழங்கும் நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டது. டாப் 10 இருந்து ஒவ்வொரு நபருக்காய் விருது வழங்க ஆரம்பித்தனர். கடைசியாகத்தான் டாப் 1 முதல் விருது சீதாவுக்கு கொடுக்கப்பட இருந்தது. டாப் 1 ஃபேஷன் டிசைனர் விருது வழங்க ஆதித்யனை அழைக்கிறோம் என்று நிகழ்ச்சி தொகுப்பாளினி அழைக்க ஆதித்யனும் எழுந்து மேடைக்கு சென்றார். பெங்களூருவின் சிறந்த ஆடை வடிவமைப்பாளரான சீதாவை பெங்களூரின் டாப் முதல் ஃபேஷன் டிசைனராக அறிவித்து விருதினை வழங்குகிறோம் என்று சீதாவை மேடைக்கு அழைத்தாள் நிகழ்ச்சி தொகுப்பாளினி. சீதாவும் மேடை ஏறினாள். போய் போய் இவன் கையால விருது வாங்கணுமா, இவன் தான் விருது தரப்போறான்னு தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்தே இருக்க மாட்டேனே என்று உள்ளுக்குள் ஆதித்யனை நினைத்து புலம்பிக் கொண்டே மேடை ஏறினாள் சீதா. அவனும் சீதா மேடை ஏறுவதை இமை மூடாது பார்த்து கொண்டிருந்தான். பிங்க் நிற புடவையில் அங்கங்கு எம்ப்ராய்டரி வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட டிசைனர் புடவை ஒன்றை அணிந்திருந்தாள் சீதா. இடைவரை இருக்கும் சிகையை முடிந்து கொண்டையிட்டு இருந்தாள். இரு புருவங்களுக்கு இடையில் பிங்க் நிற வட்ட வடிவ போட்டு வைத்து இருந்தாள். இது எல்லாவற்றையும் விட அவள் புதிதாய் நாசியில் போடப்பட்டிருந்த வளையம் அவளை இன்னும் அழகாக்கியது. அவளை பார்த்த ஆதித்யனும், எப்படி இவ்வளவு அழகா இருக்கா, என்ன டெம்ப் பண்ணணும்னு புதுசா மூக்குத்தி எல்லாம் போட்டிருக்காளே, இவளை கொடுமைப்படுத்தி கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சா என் மனசுக்குள்ள புகுந்து படப்படுத்துறா ஷிட் என்று ஆதித்யன் தனக்குள்ளே புலம்பிக் கொண்டிருக்க அவனின் பக்கம் வந்தாள் சீதா. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்க ஒரு பெண் சீதாவுக்கு ஆதித்யன் கொடுக்க வேண்டிய விருதை ஆதித்யன் கையில் கொடுத்து விட்டு அங்கிருந்து சென்றாள். அதை கையில் வாங்கிய ஆதித்யனோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ் சீதா என்றபடியே ஆதித்யன் விருதை கொடுக்க சீதாவும் விருதை அவனை முறைத்தபடியே அவனிடமிருந்து வாங்கி கொண்டாள். விருது வாங்கி கொண்டு இறங்கிய சீதாவை அவளின் நண்பனான சுரேஷ், சீதா கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்று கை குலுக்கி தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தான். அவனிடம் சிரித்த முகமாக பேசினாள் சீதா. விருது வழங்கும் விழா முடிய விருது வழங்கியவர்களுக்கும் வாங்கியவர்களுக்கும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த விருந்தினர்களுக்கும் இரவு உணவு ஏற்பாடு செய்திருந்தனர் விழா ஏற்பாட்டாளர்கள். அங்கிருந்து கிளம்ப எழுந்த ஆதித்யனை ஏற்பாட்டாளர்கள் சாப்பிட்டு போகும்படி கட்டாயப்படுத்தி கொண்டிருக்க, இல்ல எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் கிளம்புறேன் என்று விழா ஏற்பாட்டாளர்களிடம் ஆதித்யன் கூறிக்கொண்டிருக்கும் போது சீதாவும் அவளின் நண்பனும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் அறைக்குள் நுழைவதை பார்த்தான் ஆதித்யன். அதை பார்த்ததும், சரி நீங்க இவ்வளவு சொல்லும் போது நான் சாப்பிட்டு போறேன் என்று ஆதித்யன் சொல்ல, ரொம்ப சந்தோஷம் சார் என்று சொன்ன நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களில் ஒருவன் ஆதித்யனை அழைத்துக் கொண்டு உணவு அருந்தும் அறைக்குள் நுழைந்தான். ஆதித்யன் அங்கு நுழைந்ததும் முதலில் அவன் கண்கள் சீதாவைத்தான் தேடியது. சீதாவும் அவளது நண்பனும் ஒரு வட்ட வடிவ மேசையில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். அவர்களை முறைத்தான் ஆதித்யன். தன் மேனேஜரை அழைத்து சீதாவின் நண்பனை தனியே அழைத்து செல்லுமாறு கோரினான் ஆதித்யன். மேனேஜரான மௌலியும் சீதாவோடு அமர்ந்திருந்த சுரேஷிடம் சென்று, சார் ஐம் மௌலி, மிஸ்டர் ஆதித்யன் சாரோட மேனேஜர். சார் ஆதித்யன் சார் ஒரு புது ஷாப் ஒன்று ஓபன் பண்ண போறாரு. அந்த ஷாப்கான டிசைனர் தேடுதல்ல இருக்கும், உங்ககிட்ட அதை பத்தி கொஞ்சம் தனியா பேசணும் சார் என்று மௌலி சொல்ல, ஷியோர் பேசலாமே என்று மௌலியிடம் சொன்ன சுரேஷ், சீதா இதோ வந்துடுறேன் என்று சீதாவிடம் கூறிவிட்டு மௌலியோடு சென்றான். சுரேஷ் மௌலியோடு சென்றதும் ஆதித்யன் சீதாவின் பக்கம் சென்றான். அவளின் பின்னே சென்று குனிந்து அவள் காதலிகள், ஹாய் பேபி என்று சொன்ன ஆதித்யன் அவள் அள்ளி முடிந்து கொண்டையிட்டு இருந்த சிகையை இழுத்து பிடித்து கொண்டிருந்த சிகைமாட்டியை தன் கையால் எடுத்துவிட பட்டு போன்று அவளது கூந்தல் அலையலையார் பறந்து விழுந்தது. அவளின் முன்னே சென்று அமர்ந்தான் ஆதித்யன். ஹாய் பேபி என்று அவள் காதலிகை அவன் குரலை கேட்டதுமே எச்சில் கொட்டியை விழுங்கிய சீதாவோ அவன் கை அவள் சிகையை தொட்டதுமே அவளுக்கு ஆத்திரம் மேலில கண்களை மூடி திறந்தவள் அங்கிருந்து எழுந்தாள். இப்போ நீ இந்த இடத்தை விட்டு எழுந்தா எல்லார் முன்னாடியும் உனக்கு நான் லிப் டு லிப் முத்தம் கொடுப்பேன், அதுக்கு ஓகேனா எழுந்து போலாம் என்று ஆதித்யன் சொல்ல, இந்த சைக்கோ செஞ்சாலும் செய்வான் என்று நினைத்த சீதாவோ எழுந்த வேகத்தில் அமர்ந்தாள்.
அவள் அமர்வதை பார்த்த ஆதித்யனோ, வெரி குட் பேபி, இப்படிதான் சொன்ன பேச்சு கேட்டு நல்ல பிள்ளையா இருக்கணும் என்று சொல்ல, இப்போ உனக்கு என்ன வேணும் என்றாள் சீதா. எனக்கு நீதான் வேணும், இன்னொரு டைம் கம்பெனி கொடுக்குறியா என்று ஆதித்யன் கேட்க, சி, இப்படி பேச உனக்கு அசிங்கமல்ல என்றாள் சீதா. இல்லையே என்றான் ஆதித்யன். தன் நெற்றியில் விழுந்த சிகையை தன் விரல்கள் கொண்டு ஒதுக்கிய சீதா, எங்க பார், என் லைஃப்ல நான் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிற ஒரே ஆள் நீதான். எதுக்கு நீயா என்கிட்ட வந்து பேசுற? என்னை விட்டு விலகி போயிரு, இல்ல உன்னை பத்தின எல்லா விஷயத்தையும் நான் என் அண்ணங்க கிட்ட சொல்ல வேண்டி வரும் என்று சீதா சொல்ல, உங்க அண்ணன் கிட்ட நீ என்ன சொல்றது, நானே சொல்லிட்டேன் என்று ஆதித்யா சொன்னதை கேட்டதும் அதிர்ச்சியாகித்தான் போனாள் சீதா. என்னங்க மிஸ் சீதா முழிக்கிறீங்க, ஷாக்கா இருக்கா? என்னன்னு சொல்றேன் கேளு, உனக்கும் எனக்கும் சீக்கிரமே கல்யாணம் என்று ஆதித்யா சொல்ல, சே, கல்யாணம் உன் கூடவா? கனவுல கூட அந்த மாதிரி நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். ஒரு பொண்ணோட கன்னித்தன்மைய வலுக்கட்டாயமா ஒருத்தன் எடுத்துக்கிட்டானா அவனாதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒன்னும் அவசியம் கிடையாது. உன்னால என்னோட உடம்புல கலந்த நஞ்ச ஒரே ஒரு ஊசியில நான் சுத்தம் பண்ணிட்டேன். நீ கல்யாணம் பண்ண வேற ஆளை பாரு. என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு வெறி பிடிச்ச நாய். நீ எனக்கு அடிச்சிட்ட அந்த விஷயத்த நான் அடுத்த நாளை முறிச்சிட்டேன் என்று சீதா சொல்ல, ஆதித்யனின் கண்கள் சிவந்தது. என்னடி சொன்ன, நான் நாயா? ஓஹோ, உனக்கு அவ்வளவு திமிர ஆயிடுச்சா? இந்த ஜென்மத்துல நான் தாண்டி உனக்கு புருஷன், இது எவனாலையும் மாத்த முடியாது. என்னை தவிர நீ வேற யாரையும் கல்யாணம் பண்ணக்கூடாது. எவன் உன் கழுத்துல தாலி கட்ட வரானோ அவன் கைய நான் துண்டு துண்டா வெட்டி வீச வேண்டி என்று ஆதித்யன் சொல்ல, உன்னால என்ன முடியுமோ அதை நீ செய். நீயே வந்து என் காலில் விழுந்து நீ பண்ண தப்புக்கெல்லாம் என்கிட்ட மன்னிப்பு கேட்ப. அப்போ நானே மன்னிச்சாலும் நீ உன்னை மன்னிக்க மாட்ட. முடிஞ்சா திருந்து, இல்ல திருந்த வேண்டி வரும் என்று சீதா எச்சரிக்க, உதிரி குவித்து ஊதிய ஆதித்யனோ, பகல் கனவு பழிக்காதடி என்று சொல்லிவிட்டு எழுந்தான். சுரேஷும் அந்த சமயம் அங்கு வர, ஹாய் சுரேஷ், எப்படி இருக்கீங்க என்று கை குலுக்கிய ஆதித்யன் சீதாவின் பக்கம் சென்று அவள் இடையோடு கை போட்டபடி பக்கவாட்டாக அவளை அணைத்து பிடித்தவன், இது என்னோட ஃபியான்சி சீதா என்று அவளை அறிமுகப்படுத்தினான் சுரேஷிடம் ஆதித்யன். ஹோ, அப்படியே சீதா, சொல்லவே இல்ல, கங்க்ராட்ஸ் என்று சுரேஷ் சொல்ல, எதுவும் பேசாது அமைதியா நின்றார் சீதா. சரி, ஓகே, நீங்க பேசிட்டு இருங்க, நான் கிளம்புறேன் என்று சொன்ன ஆதித்யன் சீதா கன்னத்தில் முத்தமிட்டு விட்டு அங்கிருந்து நகர்ந்தான். அவன் முத்தமிட்டு கன்னத்தை துடைத்த சீதாவோ, பொறுக்கி என்று தன் வாய்க்குள்ளே முணுமுணுக்க, அது யாருக்கு கேட்டதோ இல்லையோ ஆதித்யனுக்கு கேட்டு விட்டது. சென்றவன் திரும்பி சீதாவை பார்த்து கண்ணடித்து விட்டு அங்கிருந்து நகர்ந்தான். ராகவனின் அலுவலகத்தில் 6 மணிக்கெல்லாம் அலுவலகம் முடிந்து எல்லோரும் அவர்கள் வீட்டுக்கு கிளம்ப, மது அவளின் ஸ்கூட்டியை அரண்மனைக்கு கிளப்பி விட்டாள். மதுவை பார்த்த லதாவோ, என்ன மது, இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டு போல, அதுவும் தனியா வந்திருக்க போல, நீ தனியாவே இரு, அதான் உனக்கு நல்லது. அப்புறம் இன்னைக்கு என்னமோ ராகவன் அரேஞ்ச் பண்ணியிருக்கானா ஒரு பார்ட்டி, அதுக்கு நீ என்று லதா ஆரம்பிக்க, நான் பகுலுங்க என்று முடித்தாள். மது, என்ன சொல்ற நீ? உன்னோட எம்டி பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கான், நீ கண்டிப்பா போகணும், போற என்று லதா அழுத்தமாய் சொல்ல, அவளை எதுவும் புரியாமல் மது பார்க்க, என்ன பாக்குற, நீ பார்ட்டிக்கு போக கிளம்பியிரு, உன்னை பிக்கப் பண்ண ஆள் வருவாங்க என்று லதா சொல்ல, என்றாள் மது. என்ன இது, அவர் கூட பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு இவங்கதான் சொல்றாங்க, இப்போ அவர் அரேஞ்ச் பண்ணியிருக்க பார்ட்டிக்கு போன்னு கம்பல் பண்றாங்க, என்னன்னே புரியலையே என்று குழம்பிய மதுவிற்கு தெரியவில்லை லதாவின் திட்டம். சஞ்சயும் வாசுவும் முன்கூட்டியே பார்ட்டிக்கு கிளம்பிவிட, மாயாவும் தன் காரில் பார்ட்டிக்கு சென்று விட்டார். இரவு 8 மணி இருக்கும். ராகவன் பார்ட்டிக்கு போக வான நீல நிற சட்டையும் கருப்பு கோட் சூட்டோடு ஸ்டைலாக கிளம்பி வர, மதுவும் வான நீல நிற புடவையில் தன் அறையிலிருந்து வெளியில் வந்தாள். பார்ட்டிக்கு வரமாட்டேன்னு சொன்னா இப்போ எங்க கிளம்பி இருக்கா என்று ராகவன் அவளை பார்த்து கொண்டே இருக்க, ராகவனை பார்த்தபடியே மதுவும் வந்தாள். லதா வரவேற்பறையில் அமர்ந்து கொண்டு டிவி பார்த்து கொண்டிருக்க, அந்த நேரம் பார்த்து ஆனந்தும் வான நீல நிற ஷர்ட் கோட் சூட்டோடு அரண்மனைக்குள் நுழைந்தான். அவனை பார்த்ததும் லதா, வாங்க தம்பி, உங்களுக்காக தான் மது வெயிட் பண்ணிட்டு இருக்கா என்று லதா சொல்ல, மதுவிற்கு ஒன்றுமே புரியவில்லை. மது போலாமா என்று ஆனந்த் கூற, என்று குரலை செருமினான் ராகவன். அப்பொழுதுதான் ராகவனை கவனித்த ஆனந்தோ, சாரி சார், உங்களை நான் பார்க்கல, உங்களோட சக்சஸ் பார்ட்டி ஈவெண்ட்டுக்கு தான் நான் வந்திருக்கேன், என்னையும் இன்வைட் பண்ணினதுக்கு தேங்க்யூ சார் என்று தடுமாற்றமான குரலோடு ஆனந்த் கூற, ராகவன் ஒன்றும் பேசாது அமைதியாக இருந்தான்.
ஆனந்திற்கு சக்சஸ் பார்ட்டி இன்விடேஷன் அனுப்பி வைத்தது மாயாதான். லதாவும் மாயாவும் ஒரு பெரிய திட்டம் ஒன்றை தீட்டியிருக்க அதை புரியாத ஆனந்தோ அவர்களின் வழியில் வந்து சிக்கிக் கொண்டான். ஆனந்தை பார்த்த ராகவனோ, பார்ட்டி ஹோட்டல்ல தானே, வீட்டுல இல்லையே என்று ராகவன் சொல்ல, மதுவை அழைச்சிட்டு போலான்னு வந்தேன் சார். மது என்னோட வரணும்னு ஆசைப்பட்டாங்களாம். சோ அதான் அவங்கள அழைச்சிட்டு நாங்க 2 பேரும் சேர்ந்தே பார்ட்டி ஈவென்ட்க்கு வரலான்னு டிசைட் பண்ணி வந்தேன் சார் என்று ஆனந்த் சொல்ல, ஓ அப்படியா என்று சொன்ன ராகவன் மதுவை பார்த்தான். அவளோ ராகவன் பார்த்ததும் தரையை பார்த்து தலையை கவிழ்த்து கொண்டாள். உங்க மேல உங்க ஃபியான்சிக்கு ரொம்பதான் லவ் போல, உங்களை விட்டுட்டு இருக்க முடியல போலயே என்று ராகவன் சொல்ல, அதை கேட்ட மதுவிற்கு தூக்கி வாரி போட்டது. ஏன்னா நீங்க புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா என்று நினைத்த மது ராகவனை பார்க்க, அவனும் இப்படி வாயம் மூடிட்டே இரு, உன்னை உட்கார வச்சு இந்த மாயா உள்ளதாவும் இஷ்டத்துக்கு கதை எழுத போறாங்க என்று தனக்கு தானே நினைத்து கொண்டான். சோ ஆனந்த் என்று ஆனந்தை பார்த்த ராகவன், நீங்களும் பாட்டிக்கு தான் போறீங்க, நானும் பாட்டிக்கு தான் போறேன், சோ நம்ம எல்லாரும் சேர்ந்தே போலாம் என்று சொல்ல, ஆனந்தோ முழித்தான். என்ன ஆனந்த், என் கூட வர இஷ்டம் இல்லையா என்று ராகவன் கேட்க, அப்படியெல்லாம் இல்ல சார், வரேன், என்னோட கார் என்று ஆனந்த் கேட்க, அது இங்கதான் இருக்கும், டோன்ட் வெரி, பத்திரமா இருக்கும், போலாமா என்று ராகவன் கூறினான். போலாம் சார் என்றான் ஆனந்த். ராகவன் முன்னே நடக்க ஆனந்தும் அவன் பின்னே நடந்தான். மது இடத்தை விட்டு நகராது அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். அவள் நிற்பதை பார்த்த ராகவனோ, உங்க மது பாட்டிக்கு வரலையா என்றான் ராகவன். ராகவன் சொன்னதை கேட்ட லதாவோ, மது கிளம்புமா என்று சொல்ல, ராகவன் பின்னே ஆனந்த் செல்ல, ஆனந்த் பின்னே மது சென்றார். ராகவனுக்காக காத்திருந்தான் ராகவனின் சாரதி. டிரைவர், நானே காரை டிரைவ் பண்ணிக்கிறேன் என்று ராகவன் கூற, காரின் பக்கம் நின்ற சாரதி ஒதுங்கி நின்றார். காரின் முன்னிருக்கையில் சாரதி இருக்கையில் ராகவன் இருக்க, பின்னிருக்கையில் மது அமர்ந்து கொள்ள ஆனந்தும் பின்னிருக்கையில் மதுவோடு அமர்ந்து கொண்டான். காரினில் ஏறிய ஆனந்த் மதுவோடு நெருங்கி அமர, அவளோ அவனை விட்டு விலகி அமர்ந்தாள். இதை ராகவன் கவனித்தான். சட்டென்று காருக்குள் இருந்தபடியே ராகவன், ஆனந்த் காரோட தெரியுமா என்று கேட்க, தெரியும் சார் என்றான் ஆனந்த். ராகவன் காரிலிருந்து இறங்கிய ராகவனை பார்த்த ஆனந்தும் காரிலிருந்து இறங்கினான். சார் என்று ஆனந்த் சொல்ல, சாரதியின் இருக்கையை நோக்கி கையை நீட்டினான் ராகவன். அவனின் செய்கையை புரிந்து கொண்ட ஆனந்தோ சாரதியின் சீட்டில் அமர்ந்து கொள்ள பின்பக்க இருக்கையில் மதுவோடு அமரச் சென்ற ராகவன் மதுவை ஒரு கணம் பார்த்துவிட்டு கோ டிரைவர் சீட்டில் முன்னே சென்று அமர்ந்து கொண்டான். இனி என்னவெல்லாம் நடக்க போகிறது, நீ தீயா இல்லை தென்றலா இந்த கதையில் என்பதை நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். மக்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கதை எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கதையில ஏதாவது பிழை இருந்தா மறக்காம அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க, திருப்திக்கிறேன். அடுத்த கதையில் சந்திப்போம். பாய், see you, take care.